வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்க்கு கீழ ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன உங்களால ஈஸியா பார்க்க முடியும். சகி ஒன் ஸ்டாப் சென்டருக்கு கீழ தான் நோட்டிஃபிகேஷன் குடுத்திருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். இதுல வந்து வழக்கு பணியாளர், பல்நோக்கு உதவியாளர் மற்றும் பாதுகாவலர் இந்த போஸ்ட்ட வந்து ஃபில் பண்றாங்க. இது டெம்பரரியா தான் ஃபில் பண்றாங்க. ஸோ ஒப்பந்த அடிப்படை. நான் இங்கேயே தெளிவா சொல்லிட்டேன். இது வந்து பெர்மனன்ட் இல்ல. பட் அவங்க மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாங்கிறது உள்ள போனா தான் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து சொல்லிற முடியாது. இது வந்து தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். மத்த மாவட்டத்த சார்ந்தவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியாது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 20/7 குடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. அவங்க தபாலுக்கு அனுப்புறனால நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி அனுப்பிருங்க. ஸோ தபால்னால லேட் ஆச்சுன்னா, அது உங்களுக்குமே ரொம்ப சிரமமா இருக்கும். அப்புறம் தபால் அவங்களுக்கு சேரலன்னா, உங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்காம கூட போகறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க தபால் வழியா குடுக்கலாம். அப்படி இல்லன்னா நேர்ல போய் குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் வழக்கு பணியாளர். இதுக்கு பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். வேக்கன்சி 2 வேக்கன்சி இருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் சமூக பணி அல்லது உளவியல் இளங்கலை பட்டம் வச்சிருக்கணும். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஊதியம் வந்து 18,000 ஸ்டார்ட்டிங்ல குடுக்குறாங்க. அடுத்து பாதுகாவலர். இதுக்கு ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 1 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் பணிபுரிந்த 4 வருட முன் அனுபவம் கேட்குறாங்க. ஸோ 4 இயர்ஸ் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கான சேலரி வந்து ஸ்டார்ட்டிங்ல 12,000 குடுக்குறாங்க. அடுத்தது பல்நோக்கு உதவியாளர். இதுக்கு பெண் பணியாளர்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 1 வேக்கன்சி இருக்கு. இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சமையல் வேலைகளில் 1 வருட முன் அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து சமையல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி 10,000 குடுக்குறாங்க. இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் தென்காசி மாவட்டத்த சார்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். 24 மணி நேரமும் சுழற்சி முறையில பணியாற்றுறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு குடுத்துட்டாங்க. நீங்க அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சமூக நல அலுவலகம் 140/5B ஸ்ரீ சக்தி நகர், தென்காசி 627-811 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதுக்கான அப்ளிகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, டிரைவ்ல வந்து நான் குடுத்துருப்பேன். ஸோ அங்க நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க கஷ்டப்பட்டு எங்கேயும் தேடணுங்கிற அவசியம் இல்ல. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க தென்காசி மாவட்டத்த சார்ந்தவரா இல்லாம இருந்தாலும், அந்த டிஸ்ட்ரிக்ட்ட சுத்தி இருந்தா, உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தென்காசியில இருந்தா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.